ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மங்கி பூ வச்சு ஒரு அழகான ஜடவேணி ரெடி பண்ணலாம். அதுக்காக சமமாக இருக்கிற பொருள், ஸ்லேட்டோ இல்லை நோட் அட்டையோ இந்த மாதிரி சமமாக இருக்கிற பொருளாக எடுத்துக்கோங்க. நூல் வந்துட்டு இன்றைக்கி நான் பச்சை கலர் நூல் எடுத்துருக்கிறேன். நூலில் இந்த மாதிரி நான் ஸ்லேட் எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, அதில் 3 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி 3 சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், 3 சுற்று சுற்றி இருக்கிறேன். இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக ஒரு முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம 3 நூலையும் சேர்த்து நல்லா இறுக்கமாக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக 2 முடிச்சே போட்டுருங்க. இது வந்துட்டு நம்ம பூ கட்டுறதுக்காக கலண்டு வராது, அதனால் இறுக்கமாக முடி போட்டுட்டு மிச்ச நூலை கட் பண்ணிவிட்டு நம்மளை எவ்வளோ லென்த்து பூ கட்டுறதுக்கு நூல் தேவையோ அவ்வளோ லென்த்து விட்டுருங்க. பூ வைக்கிறத விட கட்டுறதுக்கு தான் நீளமான நூல் தேவைப்படும். அடுத்து நம்ம 100 கிராம் சம்மங்கி பூ எடுத்துக்கலாம். 2 பெரிய ரெட் கலர் ரோஸ் எடுத்துக்கலாம். அதோட இதழ்கள்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு ரோஸ் இதழ் எடுத்துக்கோங்க. ரோஸ் இதழ் வந்துட்டு நார்மலாக நம்ம எந்த சைடு வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சம்மங்கி பூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் இதழோட கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. கீழே இறக்கி வச்சுட்டு அந்த மாதிரி 2 பக்கமும் ரோஸ் இதழை மூடி விட்டுறலாம். நம்ம 3 நூல் சுற்றணும் இல்லைங்களா, அதில் 2 கேப் வரும். மேலே ஒரு கேப்பு, கீழே ஒரு கேப்பு. கீழ் கேப்பில் ரோஸ் பெட்டல்ஸ் வச்ச சம்மங்கி பூ வச்சிடலாம். நல்லா தள்ளி விட்டு நெருக்கி வைங்க. ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கீழேயும் இருக்கணும், மேலேயும் இருக்கணும். அப்போ தான் நம்ம முடி போடும்போது ரோஸ் பெட்டல்ஸ் கலண்டு வராது. மேல் கேப்பில் வந்துட்டு நம்ம நார்மல் சம்மங்கி பூ வச்சிடலாம். நார்மல் சம்மங்கி பூவை ரோஸ் பெட்டல்ஸ் வச்ச சம்மங்கி பூவை விட்டு நல்லா கீழே இறக்கி வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம மேலே இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் வச்ச சம்மங்கி பூவும் தெரியும், கீழே இருக்கிற சம்மங்கி பூவும் கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டோம் இல்லைங்களா, முடி போட்டு அந்த நூலை வந்துட்டு இந்த மாதிரி 3 நூலுக்கும் சேர்த்து இந்த மாதிரி அடியில் விட்டு எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எல்லா பூக்களையும் கட்டணும். மேல் பூக்கும் கீழ் பூக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்மங்கி பூ வச்சுட்டு நம்ம கட்டும்போது நல்லா இறுக்கமாக இந்த பக்கம் நல்லா இறுக்கமாக பூ பக்கமாக விரல்களை வச்சு பூவை தள்ளி பிடிச்சிட்டு தான் கட்டணும், இல்லைனா கேப் வந்துடும். இந்த மாதிரி மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் நல்லா நெருக்கமாக இருக்கணும். நெருக்கமாக வந்து அடுத்தடுத்த பூ வைக்கும்போது நம்ம விரல்களால் தள்ளி பிடிச்சிக்கிட்டு கட்டினமா தான் நெருக்கம் கிடைக்கும், இல்லைனா பூவில் கேப்பு விழுந்துடும், இதழ்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சுக்கும். இதழ்களை வைக்கும் போதும் நல்லா கவனமாக பாருங்கள். ரோஸ் இதழ் வந்து கட்டுக்கு சிக்கிற மாதிரி வைக்கணும். அதாவது ரோஸ் இதழ் நல்லா மேலேயும் இருக்கணும், கீழே இருக்கணும். நம்ம சின்ன ரோஸ் இதழாக வச்சிட்டோம்னா வந்து கட்டுக்கு சிக்காது, அப்புறம் ரோஸ் இதழ்கள்லாம் கொட்டி போயிடும், ஜடவேணி பர்ஃபெக்டாக வராது. கவனமாக பார்த்து கட்டுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம விரலை வச்சு தள்ளி பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம கட்டணும். இந்த மாதிரி இழுத்து முடி போடணும். நல்லா முடி போடுறதும் நல்லா இறுக்கமாக முடி போடுங்க. ரொம்ப இறுக்கமாக போட்டிங்கன்னா பூ கட்டாகி போயிடும். நல்லா உங்களுக்கு எவ்வளோ டைட்டு தேவையோ அவ்வளோ டைட்டுக்கு முடி போட்டுக்கோங்க. எவ்வளோ நெருக்கமாக வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து எல்லா பூக்களையும் கட்டிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸும் பெரிய பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சின்னதெல்லாம் விட்டுருங்க. சின்னது கிழிஞ்சு போன மாதிரி இருக்கிறது, அடிப்பட்டதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 2 முடி போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக போட்டோமா தான் ஜடவேணி வந்து நல்லா கழுடாமல் இறுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி 2 முடி போட்டுட்டு காம்புகள்லாம் பாருங்கள் மேலே கீழவா இருக்குது. இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து காம்பு தேவையோ அவ்வளோ லென்த்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிடலாம். நான் வந்து மேலே இருக்கிற அந்த பச்சை தெரிகிற வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா சமமாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து 2 பக்கமும் ஜடையோடு சேர்த்து கட்டுறதுக்கு எவ்வளோ லென்த்து நூல் தேவையோ அவ்வளோ லென்த்து நூல் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜடவேணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் பின்னாடி திருப்பி காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பின்பக்கமும் நல்லாயிருக்கும், முன்னாடியும் நல்லாயிருக்கும்.
அப்படியே பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ரோஸ் இதழ் வந்துட்டு நம்ம நூல் கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த கட்டினத்துக்கும் கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. இந்த மாதிரி கட்டும்போது தான் ரோஸ் இதழ் வந்து தனியாக கலண்டு விழாமல் இருக்கும், இல்லைனா ரோஸ் இதழ் தனியாக கலண்டு விழுந்துரும். இந்த மாதிரி பார்த்து மேலேயும் கீழேயும் வர மாதிரி நல்லா இறுக்கமாக கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சம்மங்கி பூ ஜடவேணி ரெடி ஆயிடுச்சு. கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன பசங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.